ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு சைட் வேஸு. ஸோ எவ்வளோ நாள் இந்த சைட் வேஸ் போகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இன்டர்டேலாம் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், எதுவுமே கிடைக்காது. பட் ஆனால் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் ஆனால் அதுவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே இதுவாக தான் இருக்கான். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாவே ஒரு டோஜி மாரி வந்திருக்கு. ஸோ சம் நியூஸ் வேறு வந்திருக்கு. எஃப்என் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிடியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கான இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் ஏற்ற போகிறதா ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் அது என்ன விஷயன்றதெல்லாம். ஸோ அது இன்னும் கன்ஃபர்மேஷனாக வரல. ஸோ மணி மணி கண்ட்ரோல் மூலமாக தான் வந்திருக்கு நியூஸு. பட் ஆனால் அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஸோ அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட சப்போர்ட் 23,036 தான். இது நிறைய வாட்டி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் போகாத வரைக்கும் அதில் இன்டர்டேல எந்த டைரெக்ஷனும் கிடைக்காது. ஸோ பண்ணாலும் நம்மளுடைய இதுதான் வேஸ்ட்டாக போகும். ஸோ நம்மளோட ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் அமைதியாக வேடிக்கை பார்க்குறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். பட் ஆனால் இந்த பாசிட்டிவ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த விக் இருக்குல்ல, இந்த இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்கு மேலே உடச்சி வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த விக்கு கீழேயே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். இந்த விக்குக்கு மேலே இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த விக்குக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் செல்லர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய வாட்டி இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆக்கி கீழே இறக்கி விட்டுருவானுங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், பிரேக் அவுட் தான் இங்கே இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஆல் டைம் ஹையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டாருங்க. ஸோ இதுதான் இவங்களோட வேலையே. நிறைய வாட்டி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஆல் டைம் ஹை தான். பட் ஆனால் திருப்பியும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இருக்க ஐயோட ஐ தான். பட் ஆனால் திருப்பியும் பாருங்கள் இறக்கி விட்டாருங்க. அதே தான் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதை திருப்பி இதே இடம் தான். ஸோ பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். திருப்பி கீழே இறக்கிட்டு இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிரேக் அவுட் ஆகிட்டான் அதனால் உடனே போயிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா, கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பும்போது கரெக்டாக ட்ரேட் எடுத்தோம்னா சூப்பராக இது பண்ண முடியும். இதுமாரி ஆல் டைம் ஹையில் இல்லைன்னா ஹையில் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறதே நல்லது. ஸோ ப்ராஃபிட் பண்ணணுன்றது, நம்ம ட்ரேட் எடுக்கணுன்றது எந்த வித கட்டாயமும் கிடையாது. ஸோ எப்போ சப்போர்ட் இருக்குதோ சப்போர்ட் எடுத்து திரும்பும் போது நம்ம எடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லா இது பண்ண முடியும். ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 5 மினிட்ஸில் போய் பார்த்துருவோம். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட் வேஸ் தான். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணானுங்க, அப்படியே ஃபுல்லாகவே சைட் வேஸு. இதில் நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அமைதியாக இருக்கிறது நல்லது. இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்களேன், இந்த இடத்துலேருந்து பாருங்களேன், இதில் எங்கே போய் ட்ரேட் இருக்குது, எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இன்றைக்கி காலையில் பர்ஃபெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இந்த இடம் இருக்குல்ல, இந்த ட்ரெல்லில் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல, எதனால் நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரண்டிக்கல் ஆட்டம் தொடருமா அப்படின்ற மாதிரி போய் வச்சுருந்தோம்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்தோன்னு பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட் ஆகிடுச்சு. சரி, ரெடியாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். பட் ஆனால் இந்த ப்ரீவியஸ் வீக் இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இதை உரைச்சதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றிட்டான். எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரீவியஸோட அந்த லோவை உரைக்கணும். அதாவது கீழே புட் ஆப்ஷன் வாங்குறதா தான் கீழே உரைக்கணும். இதுவே நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறதா தான் ப்ரீவியஸ் வீக் வந்து இந்த இந்த ஐயை உரைக்கணும். இந்த ஐ உரைச்சா போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம போகணுமே தவிர, நீங்கள் இது ட்ரெண்ட் லைன் உரைச்சதுக்கு உடனே கீழே போகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அதை சொல்கிறது. இந்த ப்ரீவியஸ் லோ வந்து நான் வெயிட் பண்ணனால தான் நான் ட்ரேட் எடுக்காமல் தப்பித்தேன். இல்லைன்னா ட்ரேட் எடுத்ததுனால என்ன ஆயிருக்கும், அப்படியே லாஸ் தான் ஆயிருக்கும். கண்டிப்பாக ஒரு 2000 கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எப்போவுமே ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து உரைச்சதுக்கப்புறம் போகிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, பியூசி பேங்க். பியூசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல்லிங் வந்துருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வந்து. ஆனால் பட் ஆனால் மேலேயே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதான் அந்த நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி, விக்ஸு அவன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ நல்ல சைன் தான். மேலே வராமல் இருந்தால் சரி, அவன் மேலே வந்தால் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிஃப்டி ஃபார்மா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரான். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அப்போலோ வந்து ஒரு
கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தேன் ஓடிஎம்மில். ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது. நிஃப்டி ஐடி அவனும் சைட்வேஸ் அமைதியாக சைட்வேஸ் போயிட்டுருக்கான். எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராக்கிங் ஸ்டாக்கு டி6 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறக்கியிருக்கானுங்க. கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணும். ஜூனிப்பர் தான் கொஞ்சம் இறக்கிட்டானுங்க நல்லா, பட் ஆனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது லைட்டில். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 3% இறங்கியிருக்கானுங்க. ஸோ விபிஎல் திருப்பி அது கீழே இறக்கியிருக்கானுங்க. எலக்ட்ரா கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டாரன் ஃபார்மா சப்போர்ட் எடுத்துருக்கான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அவனுக்கு லைட்டாக செல்லிங் வந்துட்டுருக்கான். கேன் ஃபினான்ஸ் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அவங்ககிட்ட. ஸோ பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எல் அவனோட லைட்டாக செல்லிங் வந்துருக்கு. ப்ரெஷர் வந்திருக்கு. இவன் வந்து கொஞ்சம் இறங்கிட்டானுங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி தான் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எப்பவும் போல் நம்ம ட்ராக்கிங் ஸ்டாக்கான இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்துருவோம். ஓஎஃப்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இதாகியிருக்கான். ஸோ இன்னும் அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குது, பட் ஆனால் இப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோடி சிஎன்சி கீழே இறக்கியிருக்கானுங்க. அசால்ட் இன்ஜினியரிங் அவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஏற்றம், ஒரு சின்ன இறக்கன்றது நல்லது தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு 15-20% கிட்ட ஏறி இருக்கும் நினைக்கிறேன். 40% ஏறிட்டான். சரியான ஏற்றம் தான். அந்த இதுக்கு செல்லிங் வர்றது நல்லது தான். ஸோ அதானி போர்ட் வந்துட்டான். இவன் வந்துட்டான், நல்ல வேலை மேலே வந்துட்டான். இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதில் ஏதாவது நடக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பிசிசி அவனும் அதே இதில் தான் இருக்கான். சப்புமா அவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல்லிங் வந்துருக்கு. கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். பாப்பா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூகோ பேங்க் அந்த ப்ரீவியஸ் இதை உடைக்காமல் இருக்கான். 58 உடைச்சாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அதுக்கு முன்னாடி இந்த இதையும் உடைச்சாகணும். இது உடைச்சா தான் நல்லாயிருக்கும். 61 உடைக்கணும். அதை உடைச்சானா ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ பார்ப்போம், எதிர்பார்ப்போம். பியூசி செக்டார் உடைச்சதுன்னா இதுவும் உடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ நாள் இவ்வளோ போகிறான்னு பார்க்கணும். நம்ம ட்ராக் பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டாக்கை வந்து தூக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்பி சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ இரிடா அவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. ஐஆர்எஃப்சி சைட்வேஸ் போயிட்டுருக்கு. ஹார்வேனல் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ். அண்டு இர்கான் பார்த்தீங்கன்னா அதுவும் சைட்வேஸ். ரயில்டெயில் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டுருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா பிடிச்சிடலாம். ஏடிஜிஎல் அவன் அந்தளவுக்கு இல்லை. அதானி எனர்ஜி சொல்யூஷன் அவ்வளோதான். ஸோ எப்போயுமே போல் தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு தேங்க்ஸ் ஃபார் தட்.